சிமெண்ட்ல பவுல் செய்ய தான் பார்க்க போறோம். அந்த சிமெண்ட் பவுல் எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோல பார்க்க போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதான் நான் போற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சிமெண்ட் பவுல் ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சிருக்கேன். அது நான் உங்களுக்கு காணிக்கிட்ட ஷோ பீஸா பாருங்க. இந்த சிமெண்ட் பவுல் தான் நான் இன்னைக்கு செய்ய போறோம். ஏன்னா இது அவ்வளோ கியூட்டா இருக்கு. இது நிறைய சிமெண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பெருசா பவுல் ஃபுல்லாவே செய்யலாம். ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப லுக்கா இருக்கும். ஸோ வாங்க இந்த சிமெண்ட் பவுல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சிமெண்ட் பவுல் தான் நம்ம செய்ய போறோம். பார்க்கவே இவ்வளோ அழகா இருக்குல்ல. இதுல நம்ம எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் வேற பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி பாருங்க, ஃபுல்லா நான் பிளாக் கலர் கொடுத்தேன், நிறைய கோட்டிங் பண்ணி நல்லா சூப்பரா ரெடி பண்ணிருக்கேன். வாங்க இது எப்படி செய்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிமெண்ட் பவுல் செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ரொம்ப முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட். ஸோ சிமெண்ட் தான் நமக்கு இப்போ முக்கியமா தேவை. கூடவே கோகனட் ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க. நான் கோகனட் ஆயில் எடுத்துருக்கேன். ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ரொம்பவே முக்கியமானது பவுல் தான். ஸோ பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு 2 பவுல் எடுத்துக்கோங்க. நடுசுல வைக்கிறதுக்குன்னு ஒரு இந்த உள்ள போகிற மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது பெரிய பவுலா இருக்கும். ஓகே.
வந்து உங்களுக்கு மெதுவாக வச்சு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் வந்து சைட்ல எல்லாம் வந்து ஒரு நம்ம செஞ்சு லைட் ப்ளூ கலர் வச்சு வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இங்கே பாருங்க, தெரியுதா? இப்போ தெரியுதுல்ல? ஸோ இந்த பெயிண்ட் எல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து நல்லா காஞ்சிருக்கோம், கொஞ்சம் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து இந்த சைட்லேயும் ரொம்ப வந்து ஸ்ப்ளேஸாக இருக்குது. ஸோ அதனால அங்கே ஏதாவது வைக்கணும்னு சொல்லி ஐடியா இருக்கேன். ஸோ அதில் என்ன வைக்க போகிறேன்னா ஒரு ஹார்ட்டிங் ஷேப் வந்து வரைய போகிறேன். ஓகே, ஒரு ஹார்ட்டிங் ஷேப் ஹார்ட்டிங் ஷேப் வந்து வரைஞ்சி காணிக்கிறேன். நான் ஒரு பெயிண்ட் ப்ரஷில் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு சைடில் வந்து ஹார்ட்டிங் ஷேப் வரையணும். உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். இது வந்து ஏதாவது நீங்கள் எந்த பவுலில் வைக்கிறீங்களோ அந்த பவுலில் வந்து ஏதாவது ஷேப்ஸ் எல்லாம் பதிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து அது கூட எடுத்து அது கூட அப்படி அவுட்லைனாக வரைஞ்சி பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து பிளெயின் பவுலாக தான் இருந்துச்சு. சென்டரில் வைக்கிற பவுல் தான் ஏதோ எழுதி இருந்தது. ஸோ அதை நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் அது நான் வந்து ஒரு மூடியிலேருந்து எடுத்தேன். முடிச்சுட்டேன் பாருங்க. இந்த சைட்லலாம் ஹார்ட்டின் ஷேப் இந்த மாதிரி தான் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நான் வரைஞ்சிருக்கேன். செந்தா ஒரு பவுலு. ஸோ இது வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா வார்னிஷ் உங்கள் வீட்டில் வந்து இப்போ நம்ம வீட்டுக்கெலாம் வார்னிஷ் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரே டைப்பில் இல்லைன்னா பெயிண்ட் டைப்பில் வந்து வார்னிஷ் வச்சுருந்தீங்கன்னா அந்த வார்னிஷ் வாங்கி நீங்கள் வந்து அடிச்சுக்கோங்க. எனக்கு வார்னிஷ்னால் இல்லைனால நான் நார்மலாக ஒரு பவுல் மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. நான் நல்லா இருக்குது, எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஒரே டிசைனில் நான் ஒரே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம அந்த மாதிரி பெயிண்ட் டப்பாக்குள்ள போட்டு வச்சுக்கலாம். நான் வேணா ஏதாவது ஒரு போட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பவுலில் நான் இதான் நான் வந்து இன்னைக்கு நான் இந்த பவுல் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காணிச்சிருக்கேன். இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தேன். நான் இதில் வந்து ஒன்று போட்டு காணிக்கிறேன். கிளிட்டர் டேப்பெல்லாம் போட்டு பண்ணலாம். சூப்பராக இருக்கலாம், பார்க்க அழகாக இருக்கலாம். நார்மல் ஒரு பவுல் மாதிரி டபுள் சைட் டேப் இந்த மாதிரி எல்லா டேப் வகையான போட்டுக்கலாம். டேப்பும் ஒன்றுமே இல்லைன்னா இந்த மாதிரி பெயிண்ட் டப்பா கூட போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பவுல் தேவையோ அந்த மாதிரி ஃபெவிகால் பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் சைஸ்லாம் இருக்கும். ஓகே, நீங்கள் ஏதாவது டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா சிசர்ஸ் வச்சுக்கலாம். சிசர்ஸ் வச்சுக்கலாம். மாதிரி சிசர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதில் நிறைய வச்சுக்கலாம் பொருள்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் நிறைய பொருள் வச்சுருக்கேன், அதெல்லாம் காணிக்கிறேன். இப்போ பாருங்க, இயர்பட்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். நம்ம அவ்வளோ சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கிளிட்டர் டேப்பெல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நிறைய வந்து போட்டு வச்சுக்கலாம். பாருங்க, டேப்ஸ் ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், இதே மாதிரி நிறைய பவுலிங் வந்து செஞ்சு வச்சு இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி நிறைய பவுல்லாம் செஞ்சு வச்சு இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து இருக்கிறது பொருளை வச்சு நீங்கள் வந்து செய்யலாம். இது வந்து இந்த டெக்கரேஷன் வந்து உங்கள் இஷ்டம் தான். உங்கள்கிட்ட இருக்கிறது பொருளை வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். பாருங்க, சிசர்ஸ் நான் 3 சிசர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபெவிகால் பாட்டில். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் போடணும்னு கிடையாது. பெயிண்ட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, அதெல்லாம் போட்டுச்சுக்கலாம். சமையல் ஐட்டம்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பவுல் வந்து ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு தெரியும்னா இந்த மாதிரி இந்த டிசைனை விட உங்களுக்கு பிடிச்ச
பிடிச்ச டிசைன் கூட பாருங்கலாம். உங்களுக்கு ஒரு டிசைனும் தெரியல, உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னா இது கூட ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த பவுல் தான் நம்ம இன்னைக்கு வந்து செஞ்சோம். ஸோ இந்த பவுல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள்கிட்ட ஒயிட் சிமெண்ட் இல்லைன்னா நார்மல் கடையில் வாங்கின சிமெண்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வீட்டில் உள்ள சிமெண்ட் இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்க. இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நாங்கள் ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரி வாங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டேக்